Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 438 part 1. ஓபன் பண்ணா பகியும் மிஸ்டர் 3யும் அந்த ஓனாங்க கிட்ட தொக்க மாட்டிட்டானுங்கல்ல. ஆல்ரெடி அடிக்கிற குளிர்ல இதுங்க தொல்லை வேற தாங்க முடியல. அப்படியே ஒரு பெரிய படையே இவனுல ரவுண்ட் கட்டி நிக்குது. இப்போ இவங்க வெளியே இருந்தவன தானே அதுங்க வந்து அட்டாக் பண்ணுதுங்க. பேசாம ஜெயிலுக்குள்ளேயே போய் உட்காந்துக்குவோம், அதுங்க போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லி மிஸ்டர் 3 என்ன பண்ணுவான், கீயை உருவாக்கி ஜெயில் டோரை ஓபன் பண்ணலாம்னு பிளான் பண்ணுவான். அவன் ஓபன் பண்ற வரைக்கும் டைம் வேணுமே. சோ பகி அதுங்க எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு டைவர்ட் பண்ணுவான். அதுக்காக பயந்தெல்லாம் ஓட மாட்டான். அவங்கிட்ட தான் அவனோட ஸ்பெஷல் வெப்பனான மக்கி பால் இருக்கு. இன்னையோட நீங்க காலின்னு சொல்லி அடிச்சு விடுவான். அதுங்க செம்ம உசாரு. அந்த அட்டாக்ல இருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆகி இவனை அட்டாக் பண்ண வருங்க. அடங்கொக்கா மக்கா இதுலயே எஸ்கேப் ஆயிருச்சுங்களா, போங்கடா பொசகட்ட பள்ளிகளான்னு அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த டைம் மிஸ்டர் 3 கூப்பிட்டு எல்லாம் முடிஞ்சதுன்னு கத்துவான். என்னப்பா ஓபன் பண்ணிட்டியான்னு கேட்டா இல்ல, முடிஞ்சா பரவாயில்லையே முறிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவன் கைய காட்டுவான். அந்த சாவியே வளைஞ்சு உடஞ்சு போச்சு. அதாவது அந்த கேட்டை ஓபன் பண்ண முடியல, கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிருக்கனால சாவி உள்ளே போக முடியுது. அட பண்ணி பல இப்படி பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஓனாயிங்க மொத்தமா இவன் மேல ஜம்ப் அடியும். பகி எல்லாம் சோலி முடிச்சுன்னு முடிவே பண்ணிட்டான். அந்த டைம்ல தான் மிஸ்டர் 3 சும்மா மாசா களத்துல இறங்கி பகிக்கு முன்னாடி ஒரு ஷீல்ட் ஒன்னு உருவாக்குவான். அதுல வந்து அந்த ஓனாயெல்லாம் கண்ணா பின்னா நிடிச்சு அங்கேயே பேன்னு கிடக்குங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா போதும் அதுங்க கொதறு எடுத்துருக்குங்க. அப்படி அவன் ஷீல்ட யூஸ் பண்ணால அதை பார்த்தவன தான் பகிக்கே ஒரு ஐடியா வரும். வாவ், இது போதுமே, நம்ம ஜெயிலுக்குள்ள போகணும்னு அவசியமே இல்லாமா. என்னடான்னு பார்த்தா அடுத்த செகண்டே அந்த வேக்ஸ வச்சு ஒரு ஜெயில உருவாக்கிடுவானுங்க. சோ இப்போ அந்த ஓனாய்களால வந்து அட்டாக் பண்ண முடியாதுல்ல. பகி எல்லாம் உள்ளுக்குள்ள நின்னுகிட்டு அதை போய் வம்பு விட்டுட்டு இருப்பான். நீ ஒரு ஜென்ஸ் உல்ஃபா இருந்தீங்கன்னா சண்டைக்கு வாடா, வாடா, என்ன வேடிக்கை வாடாமா. அதுங்களுமே காண்டாயி கடின்னு கண்ட மேனிக்கு கடிச்சு பார்க்கும். ஒன்னும் பண்ண முடியல. ஆக்சுவலா மிஸ்டர் 3 உருவாக்குற கேண்டில் ஹவுஸ் எல்லாமே அயன் அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை உடைக்கணும்னா அயனை விட ஸ்ட்ராங்கான மெட்டல் ஏதாவது வேணும், இல்லன்னா நெருப்பை வச்சுதான் உருக்கணும். அதுக்குமே அதிக அளவுக்கு நெருப்பு தேவை. உங்களால எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவனு என்ன பண்ணுவானுங்க, அந்த கூண்டை அப்படியே தூக்கிட்டு 1 2 1 2ன்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த ஓநாய்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கும், ஒன்னும் வேலைக்கு ஆகல. என்ன அந்த வேக்ஸ் ஹவுஸ் ரொம்ப தூரத்துக்கு தூக்கிட்டு நடக்க முடியல. அவனுங்க நினைச்சதை விட செம்ம வெயிட். ஆக்சுவலா இவனுங்க சேஃபா இருக்கணும்னு மிஸ்டர் 3 ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா வேக்ஸ போட்டு ரெடி பண்ணானாமா. அதனாலதான் இவ்வளவு வெயிட். அதுவும் நல்லதுக்கு தானே. இப்ப பகிக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. என்னானாலும் சரி ஆமா மாதிரி நகந்தாச்சு அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போகாம நான் விடவே மாட்டேன்னு பெரியோட சொல்லுவான். அண்ட் இவங்களுமே இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வெளியில அடிக்கிற விண்டு உள்ள அடிக்காது. அப்படிங்கும் போது உடனே ஃப்ரீஸ் ஆக மாட்டானுங்க. சரி பொறுமையா மூவ் பண்ணி போவோன்ட்டு 1 2 1 2ன்னு போவானுங்களா. அவ்வளவு நேரமா இருந்த சவுண்ட் இப்ப எதுவுமே இல்ல. என்னாச்சு ஏதோ சரியில்லையேன்னு எட்டி வெளியில பார்த்தா ஒரு ஓனாயுமே இல்ல. எல்லாமே போயிருச்சுங்களா இல்ல இங்கதான் எங்கேயாச்சும் மறைஞ்சிருக்குதுங்களா, ஒண்ணுமே புரியலையே. ஆனா அதுங்க அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் விட்டுட்டு போகாதுங்க. அப்படின்னா ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவனு நின்றுட்டு இருக்க இடத்துக்கு கீழே கடக்க முடக்குன்னு ஏதோ சவுண்ட் கேட்கும். என்ன இந்த இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது, என்ன மேட்டரா இருக்குன்னு அப்படியே ஊன்னு பாப்பானுங்க. பார்த்தா அந்த ஓனாயிங்க உள்ள இருந்து பிச்சுக்கிட்டு மேல வருங்க. ஆடங்குய்யால என்னடா இதுங்க இவ்வளவு கிளவரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து விழுந்து அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. அதுங்களும் விடாம வெறித்தனமா வரட்டும். அப்படியே கட் பண்ணி நம்ம போன் கிளேவ காட்டுறாங்க. லூஃபி என்னோட ஃப்ரெண்டு, அவனை காப்பாத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லிட்டு ரத்தம் வடிய பயங்கரமா முக்கிட்டு இருந்தால. மேல ஏதாச்சும் சட்டை போட்டு இருந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு குழுல நின்னுட்டு இருக்கான். யாருக்கு? லூஃபிக்காக. உள்ள இருந்த ஜெயில் கைதிகளே ஆடி போயிருவானுங்க. என்னடா இவன் ரத்தம் ஒழுக சட்டை கூட இல்லாம வந்து நின்னுட்டு இருக்கான், பைத்தியமாங்கிற மாதிரி கேட்பாங்க. லூஃபி அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். என்னன்னா அந்த வார்டன் கூட நடந்த சண்டையப்போ இவன் ஹெல்ப் பண்ணாம அங்க இருந்து விட்டுட்டு வந்துட்டான்ல. ஆக்சுவலா லூஃபிய வேணும்னு கழட்டி விடணும்னு அவன் விட்டுட்டு வரல. அப்பவே அவன் ஒரு நல்ல நண்பன் தான். அழுதுகிட்டே தான் வந்திருப்பான், நான் வந்தாலும் சாகத்தான் போறேன், அதனாலதான் என்னோட விதியை நான் மாத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா அதுக்கு கூட அவன் ஃபீல் பண்ணி என்னைய மன்னிச்சிரு, இந்த டைம் நான் உன்னைய காப்பாத்தாம விடமாட்டேன்னு தான் சொல்லுவான். உடனே ஜெயில இருக்கவங்க எல்லாம் யாரா இவன் உனக்குன்னு கேட்டா அவன் என்னோட ஃப்ரெண்டு, என்ன ஆனாலும் சரி அவனை நான் சாக விட மாட்டேன். லூஃபி நீ ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்லி டோரை ஓபன் பண்ணி சாவியை உள்ள போட்டுட்டு லூஃபியை மட்டும் ஒரு வண்டியில ஏத்தி அவன் பாட்டி எடுத்துட்டு போவான். என்ன இவன் சாவியை போட்டு போயிட்டானேன்னு முழிப்பானுங்க. ஆக்சுவலா இவனுங்க என்னைக்குமே இங்க இருந்து எஸ்கேப் ஆனோன்னு யோசிச்சதே கிடையாது. ஆனா இப்ப இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, என்ன பண்ண போறானுங்களோ தெரியல. இங்க தப்பிச்சாலும் மேல போய் மாட்டதானே செய்வானுங்க. மேபி உள்ளேயும் இருக்கலாம், இல்லன்னா தப்பிச்சு போகவும் ட்ரை பண்ணலாம். அதே நேரம் போன்க்லே லூஃபியை இழுத்துக்கிட்டு இவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் தான் போவான். ஏன்னா அவனால மட்டும்தான் லூஃபியை காப்பாற்ற முடியும்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. சோ ஒவ்வொரு ஜெயிலா போய் விசாரிப்பான். இவனை பாத்திருக்கீங்களான்னு. ஒரு சில பேர் எனக்கு தெரியாது பானுங்க, ஒரு சில பேர் எனக்கு தெரியும் பானுங்க. எங்க இருக்கான்னு தெரியல, செத்துருப்பான்னு சொல்லுவானுங்க. பட் இருந்தாலுமே அவனோட தேடுதல் வேட்டையை முடிக்கல. ஏன்னா அவன் நார்மலா பார்க்க வந்திருந்தா கூட சரி ஓகே செத்துட்டான் போல எங்கேயும் இல்லன்ட்டு போயிருப்பான். ஆனா இப்ப லூஃபியை காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா அவனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கண்ணு மூக்கு வாயின்னு ஃபுல்லா ரத்தம். அப்படியே விசாரிச்சுக்கிட்டே போகும்போது சில பேரெல்லாம் அவன் தான் தொலைஞ்சு போயிட்டான்ல, அவன்
அவனை போய் ஏன் தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்பானுங்க. நீங்க மட்டும் எப்பரா ஃப்ரீயா வெளியே சுத்திட்டு இருக்கீங்க, எங்களையும் காப்பாத்துக்கடான்னு சொல்லி அடிச்சுக்குவானுங்க. அவன் என்ன அவனுங்களையா காப்பாத்தவன் தான். இப்ப லூஃபியை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும். அதனால அவனால முடியலன்னா கூட விடாம தரன்னு இழுத்துக்கிட்டே போவான். அப்படி போய் ஒரு செல்லுல விசாரிக்கும் போதான் ஒருத்தன், ஆமா கேள்விப்பட்டிருக்கேன், அவனை நீ அங்க இருக்க ஃபாரஸ்டுக்குள்ள வேணா போய் தேடிப்பாரு, அங்கதான் ஒரு கைவிடப்பட்ட ஜெயில் ரூம் இருக்குது, மேபி அங்க கூட இருக்கலாம், ஏன்னா அங்கதான் சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தன் அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டு இருப்பான், நீ வேணா அங்க போய் பாரு. போன்க்லேக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்பதான் இவனுக்கு அட்ரஸ் சொன்னானே ஒருத்தன், அவன் கூட இருந்தவன், எப்பா அந்த இடத்துல தானே ஓனாய்ங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குது, அங்க ஏன் சொன்னானு கேப்பான். அப்படியா, அப்ப போய் சாகட்டும்பா அப்படின்னா நிஜமாவே அவனுக்கு தெரியாது, வேணும்னே நம்மால கோர்த்தோணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கான். அதை நம்பிட்டு லூஃபியை இழுத்துக்கிட்டு தரன்னு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். அவன் லூஃபியால சுத்தமா முடியல, அப்படியே முக்குன்னு முக்குவான். இப்போ போன்க்லேவோட மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குதுன்னா, அந்த செக்யூரிட்டி கார்டு சொன்னதான், அடிக்கடி இங்க ஜெயில இருக்கவங்க எல்லாம் காணாம போயிடுறானுங்க, எங்க போயிடுறானுங்கன்னு தெரியல, மேபி அவனுங்களை நரகமே இழுத்துட்டு போயிருமா இருக்கும், ஏன்னா எந்த ஒரு தடையும் இல்லாம காணாம போயிடுறாங்கன்னு சொல்லியிருந்தால அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே போவான். ஏன்னா இப்போதைக்கு லூஃபியை காப்பாத்த இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு அந்த ஈவன் மட்டும்தான். அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஈவன்லாம் காணாம போற ஆளே கிடையாது, அதுவும் இந்த மாதிரி சில்லி ரீசனுக்காக எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே தீர்வேன்பா. ஆக்சுவலா அவன் இதுக்கு முன்னாடி அந்த இவனை மீட் பண்ணதே இல்ல. இவன் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் கொஞ்சம் பயங்கரமான ஆளு, அவன் பண்றது எல்லாமே ஒரு மிராக்கல் தான். கண்டிப்பா இங்கேயும் ஒரு மிராக்கல் நடக்கும். OS எல்லாத்துக்குமே கார்டியாருன்னு காட்டா இவன் தான். உன்னை நம்பி வர்றேன், எப்படியாச்சும் லூஃபியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு மறுபடியும் கைத்த போட்டு இழுக்க ஆரம்பானா. அந்த டைம் ஓனாயங்கெல்லாம் அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருங்க. அண்ணன் பார்த்து போன்க்லேவாலையும் நடக்க முடியல. அண்ட் அவனுக்கு கவலை என்னன்னா, இன்கேஸ் ஆன்டிடோட் எதுவுமே லூஃபி மேல ஒர்க் ஆகலைன்னா என்ன ஆகும், செத்துடுவான். அதான் ஆன்டிடோட்டே இல்லன்ட்டாயில, எனக்கு இன்னும் இவன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு தரன்னு எழுதிட்டு போவான். அவ்வளவுதான். அந்த டைமுங்கும் போது மொத்த ஓனாய் ரவுண்டு கட்டி பாஞ்சு அட்டாக் பண்ண வருங்க. அவனு இன்னைக்கு நான் விடுறதா இல்லன்னு சொல்லி அவனால முடியாட்டியுமே அவனோட ஸ்டைல்ல பொலந்து கட்டுவான். 1-2ன்னா பரவாயில்ல, ஒரு பெரிய கூட்டமே வந்துருச்சு. இவங்கிட்ட வராத இவன் அட்டாக் பண்ணலாம், பட் லூஃபியும் கடிக்க வருமே, அதையுமே கஷ்டப்பட்டு தடுக்க ட்ரை பண்ணி கண்ட மேனிக்கு கடி வாங்குவான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல எங்கும் போது போன்க்லேவை போட்டு கண்ட மேனிக்கு கடின்னு கடிச்சு தள்ளும். அவனும் அவங்கிட்ட இருக்க கடைசி எனர்ஜி வரைக்கும் சண்டை போடுவான். ஆனா அதுங்க விடுறதாவே இல்ல, ஒன்னு அடிச்சு போட்டா இன்னொன்னு வந்து கடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த டைம் லூஃபி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்து ஒரே கடி. அவனால நிக்க முடியாம, போன்க்லே என்ன தனியா இருக்கான்னு நினைச்சிட்டீங்களா, நான் அவனுக்கு இருக்கேன், அவன் தனியாள் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்துவான். அப்ப லூஃபியோட ஹாக்கி அவனுக்கு தெரியாமையே வெளியில வந்து அங்க இருந்த ஓனாய்ங்க மொத்தமும் பேன்னு விழுந்துருங்க. அவ்வளவுதான், அவன் பவர் வெளியில வந்ததுனாலேயே அதுங்க மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருச்சுங்க. பாவம் அவனாலேயே முடியல, சொத்துன்னு விழுவான். போன்க்லே இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. லூஃபி என்னடா பண்ணேன்னு அப்படியே ஷாக் ஆகி திரும்புவான். கடைசியில அவனாலேயுமே முடியாம பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஆக்சுவலா ஏசை இன்னொரு 26 மணி நேரத்துல காலி பண்ண போறாங்க. பாவம் பையன் இந்த நிலைமையில என்ன பண்ண போறானோ தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த டைம் கையில ஒயினோட பாதி ஆரஞ்சு பாதி வெள்ள மண்டையோட ஒருத்தி கேஷுவலா நம்மளுக்கு 2 பேர்த்தையும் வந்து லுக்கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.